Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்ல எங்க கிட்ஸ் ரூம் பார்க்கலாம் வாங்க. எங்க வீட்ல ஒரு குட்டி பொண்ணும் குட்டி பையனும் இருக்காங்க. அவங்களுடைய ரூம் தான் இது. இந்த கிட்ஸ் ரூம் டூரை நான் 2 பார்ட்டா பண்ணலாம்னு இருக்கேன். பார்ட் 1ல அதாவது இந்த வீடியோல இந்த ரூமோட ஓவர்வியூ சொல்றேன். இந்த வுட்வொர்க் பத்தின டீடைல்ஸ், அதுக்கப்புறமா இந்த ரூமை எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோம், ஸ்டோரேஜ் ஸ்பேஸை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இது புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கோ இல்லை இருக்கிற கிட்ஸ் ரூமை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் 2ல் அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எங்கள் கிட்ஸோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், டாய்ஸு அவங்களோட மற்ற ஆக்சசரிஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரே வீடியோவில் சொன்னால் வீடியோ ரொம்ப லாங் ஆயிரும். அதனால தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குவீன் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரூமோட சைஸ் வந்து 11 feet by 11 feet, கொஞ்சம் சின்ன ரூம் தான். இந்த ரூமை எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வால் ஃபுல்லாக இந்த மாதிரி வினைல் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கேன். இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுனா. அதே மாதிரி சீலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இருக்கிற சீலிங் ஃபேன் போட்டிருக்கோம். இதில் சோட்டா பீம், சுட்கி, காளியாலாம் இருக்கிறாங்க. ஸோ எங்கள் பசங்களுக்கு இந்த ஃபேன் ரொம்ப பிடிக்கும். இந்த ரூம் சின்னதாக இருக்கிறதால லைட் கலர் இன்டீரியர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ரூம் வந்து வெளிச்சமாக பெருசாக தெரியும். பிங்க்கு ப்ளூன்னு ஸ்பெசிஃபிக் கலர் சூஸ் பண்ணாமல் எங்கள் பையனுக்கும் பொண்ணுக்கும் காமனாக இருக்க மாதிரி க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் 2 பேரும் சண்டை போட்டுக்க கூடாது இல்லையா, அதுக்காக. இந்த கிட்ஸ் ரூமில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வார்ட்ரோப்ஸ் இருக்குது. இது என்ன வுட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உள்ள அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து கமர்ஷியல் பிளைவுட் யூஸ் பண்ணியிருக்கோம். டோர்ஸ் வந்து பிளாக் போர்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம். டோர்ஸுக்கு வந்து பிளைவுட் யூஸ் பண்ணக்கூடாது, அது கொஞ்சம் வருஷங்கள் ஆகும்போது லைட்டாக வளைஞ்சிரும். அதனால் பிளாக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது மேலே ஒட்டியிருக்க லேமினேட் ஷீட் பார்த்தீங்கன்னா டஃப் கிளாஸ் லேமினேட்ஸு. இது வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது சீக்கிரமாக. ஸோ பசங்க வந்து ரஃபாக ஹேண்டில் பண்ணாலும் அதில் கீறல் விழாது. அதுக்கு வேண்டி நாங்கள் டஃப் கிளாஸ் லேமினேட்ஸ் போட்டு இதை பண்ணியிருக்கோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வுட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டிஷன் இருக்குது. மேலே வந்து ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேண்டி லாஃப்ட் ஸ்பேஸு, அதில் வந்து கார் சீட்டு, எப்பயாவது எடுக்கிற பர்த்டே டெக்கரேஷன் ஐட்டம்ஸு அதெல்லாம் மேலே வச்சுருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா டாய் ஸ்டோரேஜு, 2 பெரிய பாக்ஸ் வச்சுருக்கோம் டாய்ஸ் வைக்கிறதுக்காக. இந்த பாக்ஸை வந்து அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த கீழே இருக்க ஸ்பேஸை வந்து நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். கீழே வந்து வீல்ஸ் இருக்கிறங்காட்டிக்கு இந்த பாக்ஸை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துட முடியும். இப்போ இந்த கபார்டுக்கு உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இது வந்து எங்கள் பொண்ணோட கபார்டு. அவங்க 3rd ஸ்டாண்டர்டு போகிறாங்க. நிறைய ட்ரெஸ் வச்சுருக்காங்க. இது வந்து எங்கள் குட்டி பையனோட கபார்டு. இவரும் நிறைய திங்ஸ் வச்சுருக்காரு. அதெல்லாம் எப்படி செக்ரிகேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த க்ளோத்ஸ் வைக்கிற பார்ட்டிஷனுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த டோர் மேலே ஒரு பெரிய மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் தேவையில்லை இப்படி ஃபிக்ஸ் பண்ணால். இதுக்கு கீழே 2 ட்ராஸ் இருக்குது, அதை வெளியிலேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பின்னாலேயும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அங்கேயும் நான் அவங்க திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எப்படி என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன், எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த என்ட்ரன்ஸ் டோருக்கு பின்னாடி வந்து நான் இந்த மாதிரி ஹுக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என் குழந்தைங்களோட ஃபேன்சி பேக்ஸ் எல்லாம் மாட்டி வைக்கிறேன். இது ஒரு டெக்கரேஷனாகவும் இருக்குது, இந்த ஸ்பேஸும் நல்லா எஃபிஷியண்ட்டாக யூஸ் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல் அவுட் கிளாத் ஹேங்கர் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இப்படி இழுத்துக்கலாம், தேவையில்லைன்னா இப்படி புஷ் பண்ணி விட்டுறலாம். இதில் வந்து என் பொண்ணுக்கு நெக்ஸ்ட் டே வேணுங்கிற யூனிஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணி இங்கே ஹேங் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் அவசரத்தில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இது வந்து மழை காலத்தில் துணியெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
நான் காமிச்ச இந்த எல்லா திங்ஸுமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நான் இது எல்லா பொருளோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிள் இருக்குது. இந்த ஸ்டடி டேபிளில் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சி ஷேப் ஓப்பன் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா 2 பேர் உட்காந்து படிக்கும் போது லெக் ஸ்பேஸ் வேணும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போவும் நான் என் பொண்ணுக்கு கூட உட்காந்து சொல்லி கொடுக்கும்போது இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது 2 பேர் உட்காந்து படிக்கும் போது. இப்போ இந்த டேபிளில் வந்து கீழே வந்து ஒரு ட்ரா இருக்கும். இதில் வந்து அவங்க ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்குற இந்த பின்னப் போர்டு வந்து நானே செஞ்சது. இது எங்கள் வீட்டில் இருந்த வேஸ்ட் திங்ஸ் வச்சு செஞ்சது தான். இது செய்யறதுக்கு எந்த செலவும் ஆகலை. இது என் பொண்ணு ஸ்கூலில் பண்ணுற கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் பின் பண்ணுறதுக்கு வேண்டி செஞ்சேன். ஆனால் இது அவளுக்கு இப்போ ரொம்ப பிடிச்சி போச்சு. இதில் பின் பண்ணுறதுக்கு வேண்டியே புதுசாக யோசித்து ரொம்ப க்ரியேட்டிவாக நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறா. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு வைங்க. உங்கள் பசங்க ரொம்ப ஆசையாக இதில் எல்லாம் பின் பண்ணி வச்சுக்குவாங்க. ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து புக்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, ஏதாவது டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எது வேணாலும் இங்கே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இருக்க ஸ்பேஸில் வந்து அவங்க ஸ்விம்மிங் ஃப்ளோட்டர்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். இந்த சைடு பெட் இருக்குது. பெட்டுக்கு கீழே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ நான் அந்த ஸ்டோரேஜில் வந்து என் பசங்களோட குவில்ட்ஸு, பெட்ஷீட்டு, அப்புறம் கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் அதெல்லாம் வந்து நான் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பெட் ஸ்ப்ரெட் பாருங்கள், அப்படியே இந்த வால் ஸ்டிக்கருக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரீனும் க்ரீன் ஷேடில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.